இந்த தீர்க்கதரிசனம் கண்டிப்பா நிறைவேறுங்க, கண்டிப்பா நிறைவேற போகுது. எத்தனை ராஜ்யம் வரணும்? 5 ராஜ்யம் கட்டாயம் வரணும். இப்ப எத்தனாவது ராஜ்யத்துல வந்துட்டோம்? இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனாவது ராஜ்யம் வந்தாச்சு? நம்ம பாபுலன் முடிஞ்சாச்சு, மேதி பெருசா முடிஞ்சாச்சு, நமக்கு என்ன முடிஞ்சாச்சு? கிரேக்கம் முடிஞ்சாச்சு, இரும்பு முடிச்சாச்சு, ரோமன் கத்தோலிக்கம் ராஜ்யமா இருக்குதா இல்லையா? ஆனா அது இப்ப இது மட்டும் தான் ஆளுகை செஞ்சுட்டு இருக்குது. வேட்டிக்கன் அதை மட்டும் தான் ஆளுகை செய்யும். இப்ப இவங்க காலத்துல யார் வருவா? இயேசுவானவர் கண்டிப்பா 2வது வருக வரும். நமக்கு காலம் இருக்குதா? நம்ம சில நேரங்களை பாருங்களேன், நம்ம தீர்மானம் எப்படி தீர்மானம் எடுக்கிறோம் தெரியுமா? நான் நாளைக்கு பைபிள் படிப்பேன், நான் அடுத்த வருஷம் பாவத்தை ஜெயிக்கிறேன், ஒரு இந்த வாரம் மட்டும் ஒரு சினிமா பாத்துக்கிறேன், இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் நாடகத்தை பார்த்துட்டு அடுத்த மாசம் நான் மாறிடுறேன், இனி 2027 நான் மாறிடுறேன். டைம் இருக்குதா நமக்கு? காலம் இருக்குதா நமக்கு? ஒருவேளை நான் பாபிலோன்ல இருந்தா சொல்லலாம், 2ஆம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்குதுப்பா. ஒருவேளை நான் மேதிய பெருசில இருந்தா சொல்லலாம், எனக்கு 2ஆம் வரைக்கும் நேரம் இருக்குதுப்பா. ஒருவேளை நான் கிரேக்கத்துல இருந்தா சொல்லலாம், எனக்கு 2ஆம் வரைக்கும் நேரம் இருக்குப்பா. ஒருவேளை நான் இரும்புல இருந்தா சொல்லலாம், ரோம்ல வேலை இருக்குப்பா. ஒருவேளை நான் ரோமன் கத்து, நான் எங்க இருக்கிறேன்? நான் ஆல்ரெடி ஃபுட்டுக்கு வந்தாச்சு, நான் பாதத்துக்கு வந்தாச்சு. அடுத்த ராஜ்யம் என்ன ராஜ்யம் தான்? கிறிஸ்துவின் ராஜ்யம் தான். எனக்கு காலம் இருக்குதா? இனி காலம் செல்லாது. இன்றைக்கே ரட்சிப்பின் நாளு. இயேசுவானவர் சீக்கிரமா என்ன செய்ய போறாரு? வர போறாரு. உங்க எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? ஏசப்பா மிக சீக்கிரம் என்ன செய்ய போறாங்க? வர போறாங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர், ஒரு நிமிஷம். நான் இதை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வைக்கிறேன் நானு, சரிங்களா? உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்ப கிறிஸ்து இயேசுனுடைய வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம பார்க்க முடியும். ஒரே ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இந்த சிஸ்டருடைய கேள்விக்கு நம்ம போயிடலாம். ஒரே ஒரு பாடத்தை கற்றுட்டு தானியல் 1ஆம் அதிகாரம் போங்களேன். தானியல் 1ஆம் அதிகாரத்துக்கு போங்க. தானியல் 1வது அதிகாரத்துல 17வது வசனம் போங்க. முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக்கணும். 17வது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். இந்த வசனம் இருக்கதா இல்லையா? முக்கியமான பாடம் பாருங்க. இந்த 4 வாலிபருக்கும் என்னென்ன கொடுத்தாரா? சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இவங்க எல்லாருக்கும் ஞானம் கொடுத்தார்ல, இந்த ஞானத்தை வச்சு என்ன செஞ்சாங்க? நேபுகாத்நேச்சர் ஒரு அறிவிப்பு. என்ன வேணும் அவருக்கு? சொப்பனமும் வேணும், அர்த்தமும் வேணும். இந்த 4 பேரும் இவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு அந்த வசனம் சொல்றது பாத்தீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா இவங்க இந்த அறிவு ஞானம் எடுத்த வச்சுட்டு என்ன செஞ்சாங்க? சாமர்த்தியத்தை வச்சுட்டு தானியல் 2க்கு போங்க. தானியல் 2ல 17வது வசனம். இதை வாசித்து முடிக்கலாம். தானியல் 2ல 17வது வசனம். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்பதற்காக. ஏதாவது புரிஞ்சா? இவங்களுக்கு ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, சாமர்த்தியம் இருக்கு. ஆனா என்ன செஞ்சாங்க? யாரை சார்ந்துதான் வாழ்ந்தாங்க? தேவனை சார்ந்து. உலகத்திலே பெரிய ஞானம் என்ன தெரியுமா? யாருக்கு ஞானம் சாமர்த்தியம் என்ன தெரியுமா? ஆண்டவரை சார்ந்து வாழ்வதுதான் உண்மையான ஞானமே. உங்களுக்கு புரியுதுங்களா? 1வது அதிகாரத்துல இவங்களுக்கு ஞானம் அறிவு சாமர்த்தியம் கொடுத்த உடனே இவங்க தன்னை சார்ந்து வாழ்ந்தாங்களா? அது பொய்யான ஞானம். உண்மையான ஞானம் என்பது எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரை சார்ந்து வாழக்கூடிய ஞானம். அப்படிப்பட்ட ஞானம் நம்மகிட்ட இருக்குதா? அதுதான் தானியல் இருந்துச்சு. அவங்களுக்கு தெரியும் உண்மையான ஞானம் என்பது தம்மை சார்ந்து வாழ்வதல்ல. உண்மையான ஞானம் என்பது தேவனை சார்ந்து வாழ்வது. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஞானம் நம்மகிட்ட காணப்படுதா? தேவனிடத்துல உண்மையாய் சார்ந்து வாழக்கூடிய ஒரு அனுபவம் நம்ம இடத்துல காணப்படுதா? அதுதான் உண்மையான ஞானம். அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன செய்யுங்க? உண்மையான ஞானத்தை எனக்கு தாருங்க.